நம்ம மிடில் கிளாஸ் மணிகண்டன் இப்போ அடுத்து என்ன படம் பண்ண போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னடா மிடில் கிளாஸ் மணிகண்டன் நீங்கள் கேள்வியை கேட்கலாம். ஏன்னா இப்போ அவர் எடுக்கிற படங்கள்லாம் மிடில் கிளாஸை டார்கெட் பண்ண மாதிரி தான் இருக்குது. மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ரைட்டர், டேரக்டர், இப்படி மல்டி டேலண்ட் பர்சன் தான் நம்ம மணிகண்டன். முன்னாடிலாம் சைடு கேரக்டராக வந்த இவர் இப்போ ஹீரோ ஆகி அவரோட படங்கள்லாம் சக்க போட்டிருக்கு. ஜெய் பீம், குட் நைட், லவ்வர், இப்போ குடும்பஸ்தன்னு படம் எடுக்கிற நம்ம மணிகண்டன் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட பல்ஸை பிடிச்சிட்டு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தொட்டதெல்லாம் தங்கன்னு சொல்ற மாதிரி இவரை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர்ஸுக்கு செம்ம காசு தேறிட்டு இருக்குதுங்க. இன்டர்வியூஸ்ல எல்லா நடிகர் மாதிரி தத்ரூபமா பேசிக்கிட்டு இருக்க நம்ம மணிகண்டன் ஒரு சில ஆர்டிஸ்ட் வரலனா அவங்களுக்கு பதிலாக நானே போய் டப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இப்படி ஃபுல் டைம் பிஸியான நம்ம மணிகண்டன் அடுத்து என்ன படம் பண்ண போறாருன்னா, ஆக்டிங்ல ஒன்று இருக்கு, டைரக்ஷன்ல ஒன்று இருக்கு. ஆக்டிங்கை சொல்லவா டைரக்ஷன்ல சொல்லவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிங்கை ஃபர்ஸ்ட் சொல்றேங்க. தமிழ் சினிமால ஏலியன் என்று சொல்லப்படுற நம்ம தியாகராஜா குமார் ராஜா கூட தாங்க அவர் ஒரு படம் பண்ண போறாரு. எப்பயாவது படம் பண்ற நம்ம தியாகராஜா குமார் ராஜா கிட்ட போய் எப்ப சார் நீங்க படம் பண்ண போறீங்க கேட்டீங்கன்னா, நான் கதை வரும்போது தான் பண்றேன்னு சொல்ற ஆள் தான் நம்ம டிகே. இப்போ அவர் மணிகண்டன் வச்சு ஒரு படம் பண்ண போறாராம். சும்மாவே எந்த ரோல் கொடுத்தாலும் அது சூப்பராக செட் ஆகிற நம்ம மணிகண்டன் தியாகராஜா குமார் ராஜா டைரக்ஷனில் என்ன மாதிரி ஒரு படம் பண்ண போகிறாரு, அதை பார்க்கறதுக்கு வெயிட்டிங்காக இருக்கிற ஃபேன்ஸில் நாங்களும் ஒருத்தங்க. இதில் அவர் டைரக்ஷன் என்னடா பண்ண போகிறாரு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம விஜய் சேதுபதிக்கு இப்போ அவரும் ஒரு கதை சொல்லியிருக்காரு, அது பிடிச்சிருக்குன்னு விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காராம். ஸோ டைரக்டட் பை மணிகண்டன் அப்படின்ற பேரை நம்ம சீக்கிரமாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் நம்ம சவுண்ட் பாக்ஸ் சேனலில் வரும். ஸோ அப்டேட்டாக பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சவுண்ட் பாக்ஸ் சேனலை.